பயங்கரமான சத்தியம் இது. பாவம் மட்டும் இல்லைன்னா பிசாசுக்கு நம்ம மேலே எந்த ஹோல்டுமே இல்லை. ஆதாம் ஏவாளை அவன் பாருங்க, அவங்க பாவம் செய்கிற வரைக்கும் அவன் ஒன்றுமே பண்ண முடியல. வெறும் சோதிக்க மட்டும்தான் முடிஞ்சது அவனால். சும்மா ஆசை தான் காமிக்கிறான், பேசுகிறான், இப்படி அப்படின்னு ஆசை காமிக்கிறான் ஒழிய பூந்து எதையுமே கெடுக்க அவனால் முடியவே முடியல. அவன் பாவம் செஞ்ச பிறகுதான் உலகத்துக்குள்ளே பூந்து எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கி விட்றான், ஆட்டி படைக்கிறான். பாவம் இருந்தால் தான் பிசாசுக்கு ஹோல்டு. பாவம் இல்லைன்னா பிசாசுக்கு எந்த ஒரு பவரும் நம்ம மேலே இல்லவே இல்லை. இயேசுவை பாருங்கள், அவன் ஆசை காட்ட பார்த்தான், இயேசுவை சோதிக்க பார்த்தான், ஒர்க் அவுட் ஆகலை. அவர் பாவத்துக்குள்ளே ஒருபோதும் விழாததுனால இயேசுவின் மேலே எந்த ஹோல்டும் அவனுக்கு இல்லை. சிலுவையில் நம்மீது அவர் பாவத்தை சுமக்கிறார், அவன் நினச்சிக்கிறான் பிடிச்சிக்கிட்டான் பாரு இப்போன்னு. அப்போ இங்கே முக்கியமான பிரின்சிபல் என்னன்னா, பாவம் இல்லைன்னா பிசாசுக்கு எந்த ஹோல்டும் இல்லை. அப்போ பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை எப்படி தேவன் விடுதலை ஆக்குகிறார்? நல்லா கவனிங்க, முக்கியமாக கேட்டுக்கோங்க. பாவம் ஒரு பிரச்சனை இராத அளவுக்கு அதை தீர்த்து முடிச்சிடுறார். அந்த கடன் பத்திரத்தை கொண்டு போய் சிலுவையில் ஆணி அடிச்சிட்டார்னா, இப்போ நாம இயேசுவை நம்பிட்டோம்னா, ஆமாம் எனக்கு விரோதமாக இருக்கிற கடன் பத்திரமும் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டுச்சுன்னு நம்பிட்டோன்னு வைங்க, விசுவாசிட்டோன்னு வைங்க, இனி பிசாசுக்கு நம்ம மீது ஹோல்டே கிடையாது. ஹோல்டே கிடையாது. எவ்வளோ பெரிய பிசாசாக இருக்கட்டும், என்ன வேணால் பிள்ளி சூனியமாக இருக்கட்டும், என்ன இது வேணா இருக்கட்டும்ங்க, எந்த ஹோல்டும் கிடையாதுங்க. நீ இயேசுவை நம்புறீங்களா இல்லையாங்க? உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கடன் பத்திரம் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டுருச்சா, நம்புறீங்களா நீங்கள்? அல்லது இன்னும் அதை கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்களா? நம்புங்க, விசுவாசிக்கணும். அப்படின்னா பிசாசுக்கு எந்த ஹோல்டும் இல்லை. போய் பேசுவான் அவன், நான் இப்படி பண்ணுறேன், ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பாவத்தை தேவன் ரொம்ப சூப்பராக டீல் பண்ணிட்டதுனால பிசாசுக்கு ஹோல்டை எடுத்து விட்டார். அவன்கிட்ட நம்மளை விடுதலை ஆக்கிறார். மீட்கும் பொருளாய் தம் ஜீவனையே கொடுத்தார். பாவத்துக்கான தண்டனையை அவர் முழுசாக செலுத்தி விட்டதுனால பிசாசு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுமே. அவன் பொய் பேசி சும்மா ஆளை பார்க்குறானே ஒழிய ஆக்சுவலாக அவனுக்கு எந்த பவரும் இயேசுவை நம்புகிறவர்களுக்கு மேலே இல்லவே இல்லை. இப்போ இதான் அந்த கனெக்ஷன். இப்போ என்ன சொல்கிறார் பவுல்? பாவத்தை அவர் தீர்த்துட்டதுனால என்ன பண்ணுறார்? ஆக்சுவலாக சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கப்போ சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ இப்போ 15ஆம் வசனம் விளக்கம் பாருங்க, கேளுங்க. என்ன சொல்கிறாரு? சிலுவையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் இயேசு? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினா அவமானப்படுத்துறது. இயேசு அந்த பிசாசின் சக்திகளை ஆயுதெல்லாம் உரிந்து கொள்கிறாராம். அதுங்கள்ட்ட இருக்கிற பவரெல்லாம் என்ன பண்ணுறாரு? பிடிச்சு பிடுங்கி எடுத்து அதுங்களை அவமானப்படுத்துகிறாராம். யாரு? இயேசு பிசாசின்